செயலுங்கிற இடம் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குற இடம், அவனை திருத்துற இடம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவளுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் ஐயா. அந்த மாதிரி நியாயமான வேலை ஒன்று அங்கே நடக்கிறதா என் அனுபவத்துக்கு தெரியலைங்க. இப்போ தொலைக்காட்சியில் வேற போட்டு காட்டிட்டா உள்ள என்ன நடக்குது. டெய்லர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்டேன், முடித்தேன். என்ன 24 கொலையா செஞ்சா நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்குவாங்களே. சிறையிலிருந்து சிறப்பு அனுமதி பெற்று அவர் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவர் செய்யாத பல கொலை குற்றங்கள் அவர் தலை மீது சுமத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்டர் விருமாண்டி, ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிங்கிற முறையில் உங்களுடைய கருத்து? டாக்டர் அஞ்சலி அம்மா மாதிரி இருக்கிறவங்க பெரிய மனுஷன் ஜனாதிபதி வரலும் போய் எனக்காக மன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மன்னிச்சு என்னை விட்டுட்டாள்னா உயிர் வாழ்கிற ஆசை இல்லை, நன்றியோட வாழ்நாள் பூரா நல்லவனா இருக்க சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டா இல்லைங்கய்யா. அன்னலட்சுமி இல்லாத இந்த ஆயுசை கடத்த வேண்டுவேன். சரி வேணாம், அவத்த பையன் லாய்க்கு இல்லை, தூக்கில் போடுங்கடா அப்படின்ட்டால்தான் அதுவும் சரிதானுங்கய்யா. அன்னலட்சுமி போன இடத்துக்கு
அன்னலட்சுமி போன மாதிரியே நாமளும் போகிறாங்கன்னு சந்தோஷத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அன்னலட்சுமியை அடிக்கடி சொல்லுங்க ஐயா, மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சட்டம் பெரிய மனது வைத்து என்றைக்காவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை விட அதை திருத்த வேண்டும் என்று டாக்டர் ஆஞ்சலா போன்றவர்கள் போராடுவதுதான் சரி என்று எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் டாக்டர் ஏஞ்சலா தூக்கு தண்டனை இல்லை என்று செய்துவிட்டால் கொலை பற்றின பயம் போய் குற்றங்கள் அதிகரித்து விடாதா? அது ஆதாரம் இல்லாத பயங்க. உலகத்துல கிட்டத்தட்ட 85 நாடுகள் மரண தண்டனை நீக்கியாச்சு. அஹிம்சைக்கு பிறப்பிடமான இந்தியா மட்டும் இன்னும் தயங்கி நின்றுட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மரணத்துக்கு இயற்கையை தவிர வேற யார் ஏற்பாடு செஞ்சாலும் அது கொலைதான். Expand your business and stay ahead. Use real-time data to forecast delivery routes. With AWS, businesses can push the boundaries of innovation. Friday to pursue a peaceful settlement of the territorial dispute over an oil-rich peninsula. The UN Secretary General Kofi Annan said the conflict of the and the determination I'm terribly Ars. I'm sorry. Fox News. In a post I'm Ars and I'm terribly sorry. Hi. நீங்கள் வந்து என்ன ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அடிக்கடி இப்போ டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் டிவியில் காமிக்கிறதுனால நான் கொஞ்சம் சஸ்பிஷியஸ் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு வேறு கொஞ்சம் பயங்கரவாதமாக இருக்கேன். உங்களை தப்பு சொல்ல முடியாது, நீங்கள் நல்லது நினச்சி தானே செஞ்சீங்க. அது வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்கோம், இந்த தீவிரவாதிகள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் உங்களை மாதிரி. என்ன டிவியே பார்த்துட்டு இருக்கீங்க? டிவியில் நியூஸ் பார்த்து தானே இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு. நான் நியூஸ் பார்க்குறேன், நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாள் பூரா டிவியில் அதானே வந்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்துக்கலாம். நான் எடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்காக காத்துட்ருக்கேன். ஓ, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இது வரைக்கும் சுமார் இதான் நீங்கள் எடுத்த ஆடா? வெறும் நம்பராக இருக்குது. அது டைம். கவலைப்படாதீங்க, கரெக்டு தானே போச்சு வந்து. அது வரைக்கும் இந்த பைப் பாம் எனப்படுகிற வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்களா, இந்த பக்கம் சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம், டேஸ்ட் பிடிக்காது. ஓ, நீங்கள் இந்த மிளகா பொடியோட ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் விட மாட்டீங்க. சூப்பராக இருக்கும். இதுதான் உங்க அட்வர்டைஸ்மெண்ட்டா? நல்லா தான் இருக்கு. என்ன சார், உங்க வேலையை பார்த்து நான் எல்லாம் ஆகான்னு சொல்லணும். நீ என்ன பாத்ரூம்ல போய் அலம்பிக்கோங்க சார். அது ஆல்ரைட். சார், நீங்க கையில கொஞ்சம் எச்சி துப்பி அது கண்ணில் போட்டுங்க, நல்லது சார். வாட் இஸ் திஸ்? எச்சி தானே. நான் உங்களுக்கு என்ன சார் என்ன தருவீங்க? சோப்பா? ஆமா, அது இங்க இருக்கு. இங்க பாருங்க சார். ஐ மேனேஜ். இந்த கையை என்ன விட்டுருங்க. ஐ மேனேஜ் சார். இங்க இந்த பட்டன் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். நான் வெளியே வெயிட் பண்ணட்டுமா? யா ப்ளீஸ். ரைட்.
place. Accommodation has been arranged for all passengers. Passengers are requested to collect the accommodation இன்னைக்கு receipt ராத்திரி இங்கே தான் போகுது ஹோட்டல்லாம் அனௌன்ஸ் to பண்ணுறாங்க the inconvenience caused. 5-star ஹோட்டல்லாம் தீர்ந்து போச்சு यात्रियों कृपया ध्यान दें। It's not my name. सभी यात्रियों Just की रहने की not my व्यवस्था की गई है। यात्रियों से निवेदन My full name is Anbar sir. ஓ ஃபுல் நேம் அன்பர் சார் உங்களுக்கு இங்கே Yeah, Sushma Hotel. I was a resident there. हमको एक one more room extension. Any room चलेगा? Full? No, listen to me. என்ன உங்கள் 5-star ஹோட்டலில் ரூம் இல்லைன்ட்டானா ஆமா. இப்போ என்ன பண்றது? வாங்க க்யூவில் போய் கடைசியில் நில்லுங்க ஆமா, இந்த queue நாளைக்கு காலையில வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ல கூட இடம் கிடைக்காது. அதுக்காக எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு க்யூவில் முன்னாடி போய் நிற்க முடியுமா இது ஜனநாயக நாடு க்யூ போட்டு போடுறது இதெல்லாம் இருக்குதான் செய்யும் Mr. Sivam, your room is booked. ஓ தேங்க்யூ ஒவ்வொன்றா முதல்ல க்யூவில் போய் நின்னா கிடைக்கும் சரி 2-star 3-starனா கௌரவம் பார்க்காம தங்குவீங்களா சார் he is my best friend he is an ad film maker sir television advertisement filmmaker great filmmaker I see. we will manage you take down his name Name? ANBARAS No, my name is just A. Harsh, please. Already written, sir. Is it a 5-star hotel? No, 2-star only. Sir, signature. right Just not my name. Virat பண்ண advertisement Oh, no this advertisement he will leave director I see. வாங்க சார் Your signature. Yes. I'm a left-hand guy, left hand, it's all right. It's okay, no problem. Thank you. Welcome. நான் இருந்தாங்க